பாட்டி, அம்மாக்கு இன்னைக்கு 60 முடியறது. சஷ்டியப்த பூர்த்தி. இன்னைக்கா? ஆமா பாட்டி. கோடி ஆசீர்வாதம்டா தம்பதி, குழந்தை மாப்பிள்ளை எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். கோடி ஆசீர்வாதம் உங்க குடும்பம், குழந்தை மாப்பிள்ளை எல்லாருக்கும். தேங்க்யூக்கா, நமஸ்காரம். அமோகமா நல்லா இருக்கேன். அப்படியா? வெரி குட், ரொம்ப சந்தோஷமா. நமஸ்காரம்க்கா. தேங்க்யூக்கா. தேங்க்யூக்கா. Hello Prabha, congratulations for your 60th birthday. 60 ஆண்டு முடிந்த உனக்கு எங்களுடைய ஆசீர்வாதங்கள். ஒரு தேவார பாட்டு. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாக வைகளும், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாக வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு, எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் குறைவில்லை. கண்ணில் நல்லகுதும் கழுமலக பழநக, கண்ணில் நல்லகுதும் கழுமலக பழநக, பெண்ணில் நல்லாளோடும், பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே, பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள் பிரபா. வணக்கம். என்னுடைய இனிய தோழி பிரபாவதிக்கு நான் வழங்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவருக்கு அருட்பேராற்றல் கருணையினால் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அவள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையட்டும். அருட்பேராற்றல் கருணையினால் அவருக்கு உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க என்று நான் வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. Hello Prabha, a very happy and joyful, blissful 60th birthday to you. எல்லா நலனும் வளனும் பெற்று இன்று போல் என்றும் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் ஐஸ்வர்யத்துடனும் மேற்கொண்டுள்ள ரைட்டர் தொழில், எல்லா தொழிலும், வாட்ஸ்அப் தொழில், எல்லா தொழிலும் நன்றாக முன்னேறி மேலும் மேலும் சிறப்படைய ஆண்டவனை பிரார்த்தித்து கொண்டு மனசார வாழ்கவென்று வாழ்த்துகிறேன். ஹாய் பிரபா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உனக்கு. அதுவும் அகவை 60 என்று உனக்கு. அதனால் அன்பான ஆசிகளும் உனக்கு. பிரபான்னு சொன்ன உடனே எனக்கு உன்னோட ஆடுகிற ஜிம்மிக்கு தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது. அந்த கட்டோடு குழலாடு ஆடுங்கிற மாதிரி உன் ஜிம்மிக்கு ஆடுறது அழகு. அழகாக உன்னுடைய குரலில்
அவருடைய கதைகளெல்லாம் நீ வந்து வாசிச்சு யூடியூப்பில் கொடுக்குற, நிறைய சாதனைகளை புரிஞ்சுன்னு வர. உன்னை முதல்ல பார்த்தது எப்போ தெரியுமா? உங்கள் வீட்டில். அதுவும் எப்போ? நவராத்திரியும் போது என்னை கூப்பிட்டுருந்த. சக்திகள்லாம் நிறைய பேர் இந்த மாடரேட்டர்ஸாக இருக்கிறதுனால அத்தனை மாடரேட்டர்ஸ் நீ கூப்பிட்டுருந்த. அதில் ஸ்பெஷலாக என்ன இன்வைட் பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன். காரணம், மகாசக்தி விருது அந்த சமயத்தில் எனக்கு கிடச்சிது, நவராத்திரி சமயத்தில். அதனால் நீ வந்து இந்த வாங்கப்பா அப்படின்னு சொன்னேன். உன்னோட அன்பான வேண்டுகோளை ஏற்று நான் வந்து உடனே வந்தேன். வாயிலேயே நீ மகாசக்தி அப்படின்னு அழைச்சதை நான் மறக்க மாட்டேன். தொடர்ந்து நம்ம சக்திகள் எல்லாரும் மாடரேட்டர்ஸ்லாம் வந்து என்னை மகாசக்தின்னு கூப்பிட்டாங்க. என்னுடைய எழுத்து பணி மேன்மேலும் சிறக்கட்டும். தேக ஆரோக்கியத்தோடு நீ பல்லாண்டு வாழணும்னு ஜெயந்தி நாகராஜன் அன்போடு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. My sister, Miss Prabhavati, is the strongest woman to achieve her goals. She is a very intelligent writer, intelligent singer, intelligent social media activities person. Really, we are appreciate a lot of time to encouraging her. Best of luck. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. சகல சௌபாகியத்தோடையும் சௌபாகியவதியாக பல்லாண்டு ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம் பிரபா. என்னோட ஆசீர்வாதங்கள் என்றென்றும். வணக்கம். எழுத்தாளர்களாக அறிமுகமாகி இப்போது நண்பர்களானவர்கள் பிரபாவும் நானும். அவர் ஒரு வெள்ளந்தி மனதுள்ளவர், எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற ஆர்வமுள்ளவர், அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு நேர்த்தியாக செய்பவர், மனைவி, குடும்பத் தலைவி, அம்மா, எழுத்தாளர், மாடரேட்டர் என்று பல பரிமாணங்களை சிறப்பாக செயல்படுத்துபவர், தன் நண்பர்களுக்காக கூடுதல் சிரமம் எடுத்து வேலை செய்பவர். சுருக்கமாக இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இவர் ஒரு சகல கலாவல்லி. என்னுடைய பார்வையில் பிரபா ஒரு உயர்ந்த மனுஷியாகவே தெரிகிறார். திருமணத்திற்கு பின்னர் வேலைக்கு சென்றவர். குடும்பத்தில் வழக்கமாக வரும் சலசலப்புகளை சாமர்த்தியமாக சமாளித்திருப்பார் என்பதில் எனக்கு சிறிதும் சந்தேகம் இல்லை. வீட்டு வேலைகளை முடித்து வேலைக்கு சென்று சம்பாதித்து கணவருக்கு துணையாக இருந்திருக்கிறார். மாதங்கி பிறந்த பின்னர் ஒரு தாயாக உருவெடுத்து அவளை சிறப்பாக வளர்த்திருக்கிறார். வளர்ந்து உயர்ந்து நிற்கும் மாதங்கியே அதற்கு சாட்சி. அந்த காலத்தில் கிடைக்காத நேரம் இப்போது கிடைக்கும் போது அதை வீணாக்காமல் தன்னுள் இருக்கும் எழுத்து திறனை வெளிக்கொண்டு வந்து பல கதைகளையும் கவிதைகளையும் கட்டுரைகளையும் எழுதி தள்ளுகிறார். அவரும் அவரது மகளும் சேர்ந்து வெளியிட்டுள்ள தாயுமானவர் என்ற புத்தகமே இதற்கு அத்தாட்சி. அவர் இப்போது எழுத்துலகில் ஒரு சிறிய எழுத்தாளராக உலா வருவதை பார்க்கும்போது மிகவும் பெருமையாக உள்ளது. நீங்கள் அந்த உலகத்தில் ஒரு மேன்மையான நிரந்தரமான இடத்தை பிடிக்க நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் பிரபா. இனிய 60வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிரபா. நீங்கள் 60ஐயும் தாண்டி மேலும் மேலும் உயர்ந்து நோய் நொடியின்றி மகிழ்ச்சியுடன் ஆரோக்கியத்துடன் நிம்மதியுடன் நெடுநாள் வாழ வாழ்த்துக்கிறேன் பிரபா. அகெயின் ஹாப்பி பர்த்டே டு யூ பிரபா. ஹாய் பிரபா மேம், விஷ் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே. உங்களோட இந்த ஸ்பெஷல் பர்த்டே செலிப்ரேஷனில் நானும் கலந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் உங்களோட ஸ்வீட் ஸ்மைல், உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் க்யூரியாசிட்டி, மெயினாக ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்தை பார்த்தா அதை கற்றுக்கணும், அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த ஆர்வம் உங்களுக்கு வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ உங்களோட கடமையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் திருப்பியும் வந்து உங்களோட நிறைய, அதாவது அஷ்டாவதானியாக இப்போ நீங்கள் வந்து அவதாரம் எடுத்திருக்கீங்க நீங்கள். ஸோ விஷ் யூ சக்ஸஸ் இன் ஆல் யோர் எண்டவர்ஸ்.
அண்ட் இதே மாதிரி நிறைய சத்காரியங்கள்லாம் நீங்கள் பண்ணின்னு இருக்கீங்க. ஸோ அதெல்லாமும் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணுறேன். ஸோ விஷ் யூ மெனி மெனி மோர் ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி இயர்ஸ் அஹெட். விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. ராம் ராம். அன்பு தோழி பிரபாகிரி, உங்களுக்கு என் அன்பு வாழ்த்துகள். 60வது வயது பிறந்தநாள் வாழ்த்துகள். உங்கள் மகள் உங்களுக்கு கிடைத்த வரம். நீங்களும் அவர்களும் சேர்ந்து எழுதிய புத்தகம் சரித்திர புகழ் பெறும். மேலும் எண்ணற்ற புத்தகங்கள் உங்கள் வளர்ச்சியை காட்டுகிறது. உங்கள் எழுத்துக்கள் மேலும் மேலும் எழுதுகிறது. ஒரு தோழியாய், ஒரு எழுத்தாளராய் நான் ரசிக்கிறேன். உங்களுடைய வளர்ச்சியை கண்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் அதை கவனிக்கும்போது ஆவலாகவும் இருக்கிறது. இந்த வளர்ச்சி உங்களுக்கு நாளுக்கு நாள் உயரத்தை எட்டட்டும். இறை அருளால் நல்ல நீண்ட தேக ஆரோக்கியமும் குறைவற்ற ஆரோக்கியமும் பெற்று குடும்பத்தாருடன் நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும். இதுவே இந்த அன்பு தோழி உங்களுக்கு அளிக்கும் வாழ்த்தும், இறைவனிடம் வைக்கும் கோரிக்கையும். வாழ்க வளமுடன், நலமுடன். இந்த நாளை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். பிரபா, நான் உங்களோட பழகினது கொஞ்ச நாள் தான். ஆனாலும் நான் உங்ககிட்ட ரொம்ப டீப்பாக பழகிட்டேன். ஏன்னா உங்களுடைய அந்த வரவேற்பு, அந்த அழகான அமைதியான சிரிப்போடு நீங்கள் வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடும் பொழுது அது ஒரு கூட பிறப்பு மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணேன். ரொம்ப அழகான சிரிப்பு உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் அந்த ஆடும் ஜிம்மிக்கு எல்லாரையும் ஈர்க்கும் ஒரு சக்தி படைத்த ஒரு முகமாக இருக்குது உங்களுக்கு. இந்த நாளை நீங்கள் ரொம்ப அழகாகவும் செழுமையாகவும் வளமையாகவும் வெற்றிகரமாகவும் நல்ல விதத்தில் நீங்கள் ரொம்ப அழகாக கொண்டு போன வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் பெற்று வெற்றிகளையும் பெற்று நல்லபடியான நல்ல மனதுடன் நல்ல ஒற்றுமையுடனும் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டி பணிவன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். தோழி பிரபாவிற்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிரபா என்று சொல்லும் போதே பரவசம் நெஞ்சில் தொற்றிக்கொள்ளும். அவ்வளவு சமத்து, அவ்வளவு எளிமை, அவ்வளவு அன்பு, அவ்வளவு அறிவு. அன்பால் குடும்பத்தை கட்டி காட்டவள், ஆள்பவள். அன்பு கணவரை உயிராய் நேசித்து உள்ளத்தில் வைத்து பூசித்து கருத்தாய் காத்து வருபவள். அன்பு மகளுடன் கண்டிப்பும் பாசமும் கலந்து சமத்து புறமாய் வளர்த்து சம்மந்தி ஹத்தில் சுற்று விளக்காய் கொடுத்து நெறிவேற்றியவள். மாப்பிள்ளையை தலைமகனாக ஏற்று பாசம், மரியாதை, மதிப்பை பொய்பவள். ஏற்றியே உலகம் என்று உழல்பவள். சொந்தங்கள் அத்தனையும் தான் சொத்தாக நினைப்பவள். அம்பாள் மேல் அளவிலா பக்தி கொண்டு சகசரநாமத்தால் பூஜித்தவள். மகளோடு சேர்ந்து புதுமையாய் கதை எழுதி சாதனை புரிந்தவள். சமையல் கலையிலோ சாம்ராஜ்ய தாரிணி. கணீர் குரலில் காவியம் படைக்கும் சூப்பர் யூடியூபர். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு அருமை, அவ்வளவு பெருமைகள் அடுக்கிக் கொண்டு போகலாம். இவள் இதுபோல் 3 பிறந்த நாட்கள் ஆனந்தமாய் ஆரோக்கியமாய் தீர்க்க சுமங்கலியாய் குடும்பத்தாரோடு கொண்டாடி மகிழ வேண்டும். தெய்வ மகள் இவள் வணங்கும் அனைத்து தெய்வங்களும் இவளின் குலதெய்வமும் இவள் உடன் இருந்து அருள்பாலித்து வழிநடத்துவார்கள். தோழியர் சார்பில் அன்புடன் மனிதா. Hi Prabha, welcome to our group, 60+ group. Many more happy returns of the day. வாழ்க வளமுடன். Hi Prabha, happy birthday. Happy 68th birthday Prabha akka. 60 సంవత్సరాలు పూర్తి చేసుకునే సందర్భంగా హార్దిక శుభాకాంక్షలు అక్క. హలో ప్రభా మమ్మీ, హ్యాపీ బర్త్డే. எங்களோட நமஸ்காரம். உங்களோட எழுத்து பயணம், உங்களோட கைவினை எல்லாமே அருமையாக இருக்குது.
உங்களோட என்ன சொல்கிறது எல்லாத்துலேயும் ஒரு நேர்த்தி இருக்கும். நாங்கள் வியந்து பார்த்த விஷயம், அப்பா அடிக்கடி பேசுகிற விஷயம் என்னென்னா, பிரபா மம்மி உட்கார வச்சு பேச சொல்லி கேட்கணும், அவ்வளோ அலங்காரமாக இருக்கும் பேச்சுன்னுவா. அது உங்கள் எழுத்தில் இப்போ பிரதிபலிக்கிறது. ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய புக்ஸ் ரிலீஸ் பண்ணணும், நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும். என்னோடய பெஸ்ட்டு விஷஸ். அதே மாதிரி உங்களோட ஹேண்ட் ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் நிறைய வியந்து பேசியிருக்கோம். இப்போ உங்களுக்கு 60 வயசுங்கிறது ஆச்சரியமான விஷயமா இருக்குது. உங்களோட நமஸ்காரம். ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன். Hi Atta, many happy returns of the day. Hi Atta, many more happy returns of the day. Always keep blessing us. Thank you so much. Thank you. Many more happy returns of your 60th birthday, Prabhaka. எங்களின் நமஸ்காரங்கள். Happy 60th birthday Atta. நமஸ்காரம். Hi, I am Shanti Srinivasan. பிரபாகிரி பிரபாவதியை பற்றி பேச போகிறேன். பிரபாவுக்கு 60 முடிஞ்சு 61வது வயசு ஆரம்பம். அவள் எல்லா நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். அவள் மல்டி ஸ்பெஷாலிட்டி கேரக்டர் மாதிரி உனக்கு ஆற்று விஷயங்கள்லேயும் எல்லாத்தையும் பார்த்துக்கிறா. சமையலோ ஸ்லோகமோ பூஜையோ இன்னொன்று எல்லாம் பார்த்துக்கிறாங்க. சக்தியில் மெம்பராக சேர்ந்து இப்போ மாடரேட்டர் வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தினம் கவிதை எழுதுறது, போஸ்டிங் போடுறது, எல்லா புக்ஸ் எழுதுறது எல்லாம் பண்ணி புக்ஸு அதுக்காக நிறைய அவார்டு சர்டிஃபிகேட்டு எல்லாம் மாற்றி வாங்கிகிட்டே இருக்காங்க. உனக்கு கீதா வீரராகவன் எழுதினதை கீதை தினமும் படித்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு சமையல் பண்ணுறது, பக்ஷணங்கள் பண்ணுறது எல்லாம் தினம் ஒன்று போட்டுருக்காங்க. ஆல்வேஸ் பிஸியாக இருந்துட்டுருக்காங்க. உனக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் எந்துவாக இருக்குது. ஆஹா, இந்த மாதிரி மனுஷாலோடு சேர்ந்து இருக்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாகிடுது. இன்னும் 4 வயசு குறைஞ்ச மாதிரி ஆகிடுது. உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ரொம்ப நன்னா பண்ணிட்டுருக்கா. விஷ்ணு சஹஸ்ரநாமம் மாதந்தோறும் பண்ணி 3 வருஷமாக பண்ணிட்டு அதாவது ஆத்துமேட்டில் பண்ணாமல் எல்லாரையும் கூப்பிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவா, ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவா, அறிஞ்சவா எல்லாரையும் கூப்பிட்டு 3 ஆவர்த்தி படித்து ஒன்றுக்கு ஒரு நேவேத்தியம் பண்ணி கடைசியில் பிரசாதம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து ரொம்ப கிராண்டாக பண்ணிட்டுருக்கா. அவர் எல்லா விதங்களுக்கும் அவருடைய ஹஸ்பண்டு, பொண்ணு, மாப்பிள்ளை, பேத்தி எல்லாருமே உதவிகரமாக வந்துட்டுருக்காங்க. அவள் சகோதரிகள் எல்லாமும் எல்லா விஷயங்களுக்கும் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்கிறப்ப அவங்க குடும்ப உறவுகளை எவ்வளோ அரவணைச்சி போகிறாங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. அவர் ஹஸ்பண்டோட பொண்ணு, மாப்பிள்ளை, பேரம்பேத்திகளோட பல்லாண்டு நல்லபடியாக சௌக்கியமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யாக இருக்கணும்னு என்னுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். பிரபாவதிக்கு ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. Happy birthday Prabha. April 6th you are completing 60. So stay happy, stay healthy, harbor only positive thoughts, enjoy your life. All the best. Prabha Chitti Patti, happy birthday, namaskaram. Happy birthday Chitti. Namaskaram. A very happy birthday Atta. Many more happy returns of the day. Happy birthday Atta. நீங்க இன்னும் குக்கிங் வீடியோஸ் நிறைய போட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு விஷ் பண்றோம். அம்மம்மா ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிட்டோம். அம்மம்மா சொல்லு. பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிரபாவதி மேம். ஹலோ அத்தை, நமஸ்காரம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களோட 60th பர்த்டேவே ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஆக்சுவலி சுடுவா பெண்டிங் இருக்குது. ஸோ மீட்டிங் ஃபார் சுடுவா அண்ட் ஆல்சோ பொங்கல் குச்சு. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. ஹாய் பிரபா, மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. உங்களுக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் பர்த்டே. அதற்கு என்னோட வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் இப்போ கதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சு கவிதை எல்லாமே எழுதுரு. நீங்கள் எல்லா துறையிலும் மேலே வளரணுங்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் ஆசை. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே டு யூ. பிரபா,
வாழ்த்துக்கள்டா. எனக்கு 60 வயசு ஆயிடுச்சுங்கிறத என்னால் நம்பவே முடியல. 60வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்னோட குழந்தைக்கா 60 வயசு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாகவும் இதாகவும் இருக்குது. நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்டா. திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நேற்று தான் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் நம்ம பேசுனது மாதிரி இருக்குது. உனக்கு 60 வயசுங்கிறத என்னால் நம்பவே முடியல. ரெண்டாவது வந்து உன்னோட திறமையை பார்த்து நான் ரொம்ப வேந்திருக்கேன். உன்னோட திறமையை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். நான் பேச தான் முடியலையே தவிர்த்து ஒவ்வொரு தடவையும் அந்த இதில் பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் வந்து என்னோட வந்து நான் இருக்கிறேங்கிறது இந்த ஆயுளோட சந்தோஷமாக இருக்கணும்டா. மனசார வாழ்த்துறேன். பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு வார்த்தை வரல. நீ நல்லா இருக்கணும், அது மட்டும் போதும். உங்கள் குழந்தை குட்டியோட உங்கள் வீட்டுக்காரரோட சகல சௌபாக்கியத்தோட நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். பிரபாகா, விஷ் யூ மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்களோட இந்த பிறந்தநாள் வாழ்த்தில் கலந்துக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். பல விதமான கலை உணர்வு, விதவிதமாக சமைக்கிற கதை, கவிதை, கட்டுரை அண்ட் ட்ராமா இது சமைக்கிற, அதை விட க்யூட்டாக சிரிக்கி ஆட சிரிக்கிற பிரபாக்காவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ராதேஷ்னாக்கா 60 வயசு முடிஞ்சு 61 ஆரம்பமா. அது சந்தோஷம். மேலே மேலே நல்ல உடம்பு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக உடம்பு நல்லா இருக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும். குழந்தைகளோட பெண் பொண்ணு பேச்சியோட எல்லாத்தோட மாப்பிள்ளை எல்லாத்தோட சந்தோஷமாக இருக்கணும். என்னுடைய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் அவருக்கு ஆசீர்வாதம் இல்லை, உனக்கு மாத்திரம் நல்ல ஆசீர்வாதம். நோய் அகவே 60 முடிந்து 61 அடியெடுத்து வைக்கும் ஜி பிரபாவதியே, அன்பான மகளை பெற்று அதற்கும் மேலான பிள்ளையை பெற்று பண்பான சம்பந்தியை பெற்று அறிவான அழகும் அறிவான பேத்தியை பெற்று பூரண நலமோடும் பூரண வளமோடும் பூரண மகிழ்வோடும் பூரண ஆரோக்கியத்தோடும் பூரண ஆயுளோடும் பூரணமான வாழ்க்கையில் மனதில் இளமையோடும் இனிமையோடும் தீர்க்காயுளை பெற்று வாழ இறைவனை வேண்டுகிறேன். நீ என்னைக்கும் சூப்பராக இருப்ப. என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பயும் இருக்கணும். எங்களோட பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா ஜம்முன்னு இருங்க. ஓகே சரி. Wish you many more happy returns of the day. God bless you. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரபா. உனக்கும் அத்திமேற்கும் எங்களோட நமஸ்காரம். உன்னுடைய இந்த 60 ஆண்டை நிறைத்து 61வது ஆண்டு பிறந்தநாளை வெற்றிகரமாக கொண்டாட வேண்டுகிறேன். மேலும் மேலும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் 100 ஆண்டுகளை கடந்து வாழ இறைவனை வேண்டுகிறேன். உன்னுடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் நீ செய்யும் அரிய விஷயங்கள் என்னன்னா, நிறைய விஷயங்கள் உன்னோட சக்திக்கு மீறி நீ எல்லாருக்கும் எல்லாம் செய்யற, எல்லாரையும் அன்பா நடத்துற, எல்லாரும் மனுஷா வேணும்னு நிறைய பண்ற. அந்த ஒரு நல்ல குணம், நல்ல ஒரு தாராள மனப்பான்மை உன்னை கண்டிப்பா கடவுள் அருள் குறைவில்லாம அனுகிரகம் பண்ணுவார். மேலும் மேலும் ரொம்ப நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்டு இதே மாதிரி கடைசி வரைக்கும் நல்லபடியா இருக்க நான் வேண்டிக்கிறேன்ப்பா. நமஸ்காரம்ப்பா. பிரபாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 60 முடிந்து 61 அடியெடுத்து வைத்தேன். உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் நன்றாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். Hi Perima, wishing you many more happy returns of the day. Your books touch many lives and your YouTube channel continues to inspire, and your creativity and dedication are truly remarkable even at this age. So have an amazing birthday Perima. Namaskaram to Perima and Perima. வணக்கம். எழுத்தாளர் பிரபாவதி அவங்களுக்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவங்க ஆரோக்கியமாக நீண்ட நாள் ஆனந்தமாக வாழணும் அப்படின்னு நண்பர் என்ற முறையில்
அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிக்கிறேன். அவங்களுடைய எழுத்துக்களை நான் சமீப காலமாக பார்த்துட்டு தான் வரேன். மிக சிறப்பான ஒரு எழுத்து நடையில் எழுதிட்டுருக்காங்க. சாதாரணமாக வயதானவங்க 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் தடி பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து டிவி சீரியல் பார்க்குற ஒரு சூழ்நிலையை மீறி இவங்க வெளியே வந்து அழகாக எழுத்துத்துறையில் ஆள் தடம் பதிக்கிறது, பிறர் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் வீடியோ போடுறது, ஆடியோவில் அதை பற்றி சொல்கிறது, இப்படி பலவிதமான பன்முகத்தன்மையில் தன்னோடு வச்சிட்ருக்கிறாங்க. போகிறதுக்கு அப்பப்போ ஆன்மீகத்தில் சகஸ்ரநாம பாராயணம் வேறு பண்ணி அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. அப்புறம் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி தளங்கள்லாம் அவங்களோட பின்னோட்டம் பார்த்திங்கன்னா ஒரு கருத்தாழமிக்க பின்னோட்டமாக எழுதுவாங்க. சாதாரணமாக மற்றவங்கள மாதிரி சூப்பராக இருக்குது, சிறப்பாக இருக்குது அப்படின்னு ஜாலராக தட்டாமல் அழகாக அதில் இருக்கிற கருத்துக்களை எடுத்து சொல்லி தன்னுடைய கருத்துக்களை அதில் பதிவு பண்ணுவாங்க. அந்த வகையில் மிக சிறப்பாக அவங்க செயல்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஆர்வம் தொடர்ந்து இருக்கணும். எங்கள் பேனாக்கள் பேரவையில் பல நிகழ்ச்சிகள் வந்து கலந்துப்பாங்க. ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இந்த வயசில் இவங்க இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களேன்னு எல்லாரும் நண்பர்கள்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த மேடம் அவ்வளோ சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு. சமீபத்தில் கூட லக்ஷ்மி பிரியா அப்படிங்கிறவங்களுடைய புத்தகத்தை பற்றி ஒரு ஆடியோ போட்டிருந்தாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், மேடம் இந்த ஆடியோ படிக்கிறீங்க கதையை பற்றி, கூடவே உங்களோட கருத்துக்களையும் சிலது போடுங்க, அப்போ தான் அது வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு சொன்னேன். அதில் இருக்கிற அது கருத்தை ஏற்றுக்கிட்டு இனி வரும் ஆடியோ கதைகளில் என்னுடைய கருத்தையும் சேர்த்து போடுறேன் சார் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக அதை எடுத்துக்கிறாங்க. சாதாரணமாக என்கிட்ட வந்து சில பெண் எழுத்தாளர்கள்லாம் தாங்கள் இன்னும் சரியாக பிரபலமாகவும் இன்னும் வேறு தளங்களில் தாங்கள் எப்படி செயல்படுதுன்னு கேட்கும் பொழுதெல்லாம் எழுத்தாளர் பிரபாவதியை தான் நான் அவங்களுக்கு முன்னுதாரணமாக சொல்லுவேன். இங்கே பாருங்கள், பேனாக்கள் பேரவையில் சேர்த்து விட்டேன். அவங்களாம் ஒருத்தரோடு தொடர்பு வச்சுக்கிட்டு இன்றைக்கி பல துறைகளில் பல பேரோடு பழகிட்டு பல ஃபங்க்ஷனுக்கு அவங்க கலந்துக்கிறாங்க. பல மின்னெழுதல்கள் பத்திரிகைகள்லாம் எழுதுகிறாங்க. அந்தளவுக்கு ஒரு கோடு போட்டால் போகிறவங்க ரோடு போடுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த வயசுலேயும் சிறப்பாக செயல்படுறாங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நான் ரவி நவீனன். வணக்கம். ஹாப்பி பர்த்டே மேடம். எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும். நிறைய எழுதணும். நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸில் நிறைய புதுசாக நிறைய உங்களோட டிஷ்ஷஸ்லாம் நிறைய பார்த்து நிறைய ரசிச்சிருக்கேன். உங்களோட புது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு உங்களை மனமாற வாழ்த்துறேன். நோய் நொடி இல்லாமல் நீடூடி நெடுங்காலம் நல்லபடியாக வாழணும். ஹாப்பி பர்த்டே அகைன். தேங்க்யூ. நான் பிரபாகிரிமா. உங்களுக்கு நாளைக்கு 60வது பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே. வாழ்த்துறதுக்கு வயசு கிடையாது. உங்களோட ஆசீர்வாதம் இன்றைக்கி எங்களுக்கு தேவை. பாகவதம் எழுதுகிற பாக்கியம் எனக்கு கிடைச்சாலும் உங்களுடைய குரல் மூலமாக நிறைய பேர் அதை வந்து ரீச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எழுதுறது புரியாதவா கூட நீங்கள் வாசிக்கிறத வந்து ரொம்ப நல்லா புரிகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஆரோக்கியத்தோடு இந்த சேவையை நம்ம 2 பேரும் சேர்ந்து தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. தேங்க்யூம்மா. ஹாப்பி பர்த்டே. ஹாய் பிரபா, உனக்கு 60 வயசு, 60வது ஆண்டு முடிஞ்சுடுத்துன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். உன்னோட ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் ஈடுபட்டு அதில் பல விஷயங்களை கடந்து போராட்டங்களை கடந்து இன்றைக்கி 60 தொட்டிருக்க. அகவை 60 அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அர்ப்பணிப்புக்கான ஏஜ். இது வரைக்கும் நாம் நமக்கு நம்ம குடும்பம் இப்படியே இருந்திருப்போம். இதுக்கப்புறம் இது ஒரு அர்ப்பணிக்கிறதுக்கான ஏஜ். ஸோ அந்த அர்ப்பணிக்கிற வேலையை நீ ஒரு 2-3 இயர்ஸாக ஸ்டார்ட் பண்ணிட்ட. எழுத்தாளருங்கிற பேரில் ஏதோ நல்ல ரைட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க, நல்ல அவார்டெல்லாம் வாங்கியிருக்க. கன்கிராட்ஸு. உன் ஹெல்த் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்து. இதுக்கப்புறம் இது வரைக்கும் எப்படியோ அது வேறு. 60+ அப்புறம் ஹெல்த்துக்கு கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக டீப்பாக ஒரி பண்ணுற மாதிரிலாம் நினச்சிக்காம லைட்டாக ஃப்ளெக்சிபிளாக ஃப்ரீயாக ஃபேராக எடுத்துட்டு ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு
ஹெல்த்தை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்காமல் வர ஹெல்த்து ரொம்ப ஒஸ்ட்டாக வந்துடாமல் அது ஒரு மாதிரி நம்ம கண்ட்ரோலில் நம்மளால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு போனோன்னா நல்லது. உன்னோட இந்த எழுத்தாளருங்கிற பணி தொடரணும், அது இன்னும் பல பரிமாணங்களில் வளரணும், இன்னும் பல்வேறு நிலைகளில் அது சிறக்கணும், மேலும் பல விருதுகளை வாங்கணும்னு சொல்லி வாழ்த்தி இது பண்ணுறேன், விஷ் பண்ணுறேன். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பூஜா எடுத்துட்ட முயற்சிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஹேட்ஸ் ஆஃப் டு பூஜா ஆல்சோ. பூஜாவும் ரைட்டராக வரட்டும், அவள் இன்னும் நல்லா பரிமளித்து எழுதட்டும். தேங்க்ஸ் அலாட். ஓகே. நமஸ்காரம் பிரபா பெரியமா அண்ட் பெரியப்பா. உங்கள் 61வது பிறந்த நாளுக்கு என் உள்ளம் கனிந்த வாழ்த்துக்கள். இந்த 60 ஆண்டை அழகாக அனுபவித்து அன்பும் அறமும் அனுபவமும் நிரம்பிய உங்கள் வாழ்க்கை எப்போதும் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி. நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆரோக்கியமாக, நலமாக இருக்க வேண்டுகிறேன். இந்த விசேஷ நாள் என்றும் இனிமையாக நினைவில் நினைத்திருக்கட்டும். ஹாய் பெரியமா, ஹாப்பி 60th பர்த்டே. நமஸ்காரம் டு பெரியப்பான் பெரியமா. யூடியூபில் உங்கள் கைமணம் வீசட்டும், உங்கள் புத்தகங்கள் புது உலகை பேசட்டும். வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. நீ பாடு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு அத்தை பாட்டி. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹுரா! ஹாப்பி பர்த்டே ஒரு வாட்டி பாடு. ஹலோ அத்தை. ஹலோ அத்தை. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி 60வது பர்த்டே. ஹாப்பி 60th பர்த்டே அத்தை. நீ சொல்லு அத்தை பாட்டிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி சொல்லு. ஹாப்பி சொல்லு. சொல்லு அது. பாட்டி சொல்லு. பாட்டிக்கு ஹாப்பி சொல்லு. சொல்லு பாட்டி. ஹாப்பி பர்த்டே சொல்லு. பாட்டிக்கு என்னது? ஹாப்பி. ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே. பாட்டிக்கு என்னது? ஹாப்பி. ஹாப்பி. எங்க மூணு பேர்ல ரொம்ப ஹாப்பி பர்த்டே விஷ் பண்றோம். எங்க நமஸ்காரங்கள். நமஸ்காரங்கள் அத்தை. அத்திம்பேர் ரெண்டு பேருக்கும். உங்களுக்கும் அத்திம்பேருக்கும் நமஸ்காரம். பாய் பாய் சொல்லு. டாடா சொல்லு. டாடா. டாடா சொல்லு. டாடா சொல்லு. அது டாடா சொல்லு. டாடா. டாடா சொல்லு. பை பாய் சொல்லு. பை பாய் சொல்லு. வெரி குட்.